வணக்கம், வெல்கம் டு எவர்கிரீன் கார்டன்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷனில் நீங்கள் அட்வான்ஸ் சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுங்க. அது நம்ம ஒரு 2 days கழிச்சு தான் வரும்னு நினச்சோம். பட் அட்வான்ஸாக வந்துருச்சு. அப்போது எந்த ஊரில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. பட் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு ரிமார்க் காலத்தில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அப்போது ஒரு சில மாணவிகளுடைய ஃபோட்டோகிராஃப் as per ஸ்டாண்டர்ட் இல்லாதனால திருப்பி நீங்கள் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் போய் சேரணும். மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கரெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த நீட் UG 2024. அது ஒரு சில மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இட் இஸ் as an observed that photos uploaded by the candidates are not as per the standard, as per the format. அப்போ such candidate is likely to be withheld, admit card withheld பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி அவங்க ஒன் டைம் மெஷர் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபை திருப்பி அப்லோட் பண்ணலாம். எப்போ 25ஆம் தேதியும் 26ஆம் தேதி 25ஆம் தேதி 7 மணிலிருந்து 25 ஏப்ரல் 7 AM - 26 ஏப்ரல் 11:59 PM வரைக்கும் ஃபோட்டோகிராஃப் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் ரிமார்க்ஸ் காலத்தை நீங்கள் பாருங்கள். அப்போ அந்த ரிமார்க் காலத்தில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபோட்டோகிராஃப் சரியில்லை நீங்கள் ரீஅப்லோட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், திருப்பி ஃபோட்டோவை ரீஅப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் நீங்கள் திருப்பி ரீஅப்லோட் பண்ணாதீங்க. யாருக்காவது இந்த மாதிரி ரிமார்க் காலத்தில் லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். பட் இது ஒன் டைம் மெஷர் தான். ஸோ அதுக்கப்புறம் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் திருப்பி ஃபோட்டோகிராஃப் சரியாக அப்லோட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு வராது. எல்லாருக்கும் கிடையாதுங்க, 100ல் 1 பேருக்கு இந்த மாதிரி இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நிறைய மாணவர்களுக்கு போய் சேரணும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.